தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வார தமிழ் டெக் பிரைம் நியூஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வாரம் தான் நம்ம ஒரு வாரம் கேப் விட்டு ஒரு நியூஸ் வந்து போடுறோம். கடந்த வாரம் எல்லாம் கொரோனா அது இதுன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பீங்க. ஸோ நானும் ஆஃபீஸெல்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வீட்டில் வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி காரணத்தை சொல்லி இப்படியே ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால தான் ஒரு வாரம் டிலே. பட் இந்த வாரம் எக்கச்சக்கமான டெக் செய்திகள் எப்பவும் போலவே உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு சில இம்பார்ட்டன்டான நியூஸும் உள்ளே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வாரம் ஐபி கொஷின், நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமா, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆமா அது நம்ம கடமை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 87% நண்பர்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப பெரிய நன்றி. ஆனால் இல்லை நாங்கள்லாம் இதை ஃபாலோ பண்ண மாட்டோம், நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு 13% நண்பர்கள் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஜோக்குக்காகவோ இல்லை கேஷுவலாக நோன்றதையும் கிளிக் பண்ணணுன்றதுக்காக ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேங்க. பட் சீரியஸாகவே நான் இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், இது எனக்கு தேவையில்லாத விஷயம், யாருக்கு வந்தால் என்னன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்பவே தவறான விஷயம். அந்த மாதிரி எண்ணம் இருந்தாலும் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. இல்லை என்ன பண்ணாலும் என் எண்ணம் மாறவே மாறாது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் பக்கத்தில் பெரிய கிணறு இருந்ததுன்னா போய் இப்பயே உட்காந்துக்கோங்க, கொஞ்சம் சில்லுன்னு இருப்பீங்க. இந்த வாரத்துக்கான ஐபி கொஸ்டின்ஸ், கடந்த 2 வாரங்களாக நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். குறிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்து இந்த 21 நாட்கள் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை எப்படி கற்றுக்க முடியும் இலவசமாகன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதை சார்ந்ததாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஃப்ரீ டைமில் இப்போ வீட்டில் இருப்பீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் புது விஷயத்தை கற்றுக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கான டெக் ஷாட், கொரோனா வைரஸை பற்றி தான் டெக் ஷாட் சொல்ல போகிறேன். என்னது வைரஸ் டெக் ஷாட்டான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, வைரஸை வச்சு நம்ம டெக்னாலஜியில் ஒரு விதமான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி சொல்ல போகிறேன். IBM உடைய சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிட் அப்படின்னு சொல்கிற அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கொரோனா வைரஸை ஆய்வு செஞ்சு இந்த கொரோனா வைரஸ்க்கு நம்ம மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஓவரால் காம்போனன்ட்ஸ், என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ் என்னென்ன மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி கிட்டத்தட்ட 77 எலமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து கொரோனாவை அழிக்கக்கூடிய திறன் கொண்டது, கொரோனாவை வந்து எதிர்க்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய 77 எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கான். அப்புறம் என்னப்பா மருந்து கிடைச்சாச்சே நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த 77 எலிமெண்ட்ஸும் வந்து கொரோனாவை அழிக்கிறதுக்கு ஓகே, பட் அது மனிதர்களுக்கு கொடுத்து மனிதர்களுக்கு எதுவும் ஆகாதான்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் இந்த டிலே. அதே போல் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் ஒரு செகண்டுக்கு 200 குவாட்ரில்லியன் அளவுக்கான கால்குலேஷன்ஸை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செகண்டுக்கு யோசிச்சு பாருங்க. இந்த வாரத்துக்கான கொஸ்டினும் அதுதான். இந்த 200 குவாட்ரில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க தமிழ்ல எப்படி வந்து சொல்வீங்க? அதை நீங்க தமிழ்ல டைப் பண்ணும். இந்த ஹேஷ்டேக் போடுங்க, 200 கோடியா 200 லட்சமா என்ன வருதோ அதை தமிழ்ல அழகா நீங்க வந்து டைப் பண்ணும் இந்த ஹேஷ்டேக்கோட. ஸோ அவர்களுக்கு அடுத்த வார பிரைம் நியூஸ்ல 500 ரூபாய்க்கான அமேசான் கிஃப்ட் வவுச்சர் காத்துட்டு இருக்கு. இந்த வாரத்துக்கான முதல் டெக் நியூஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 10 வருஷத்தில் இல்லாத அளவுக்கான மொபைல் சேல்ஸ் உடைய ட்ராப் வந்து இந்த வருஷம் 2020ஆம் ஆண்டு இருக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஆனால் அதே அறிக்கையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்த வருஷம் 2021, 22ஆம் ஆண்டு இந்த வருஷம் போன மொத்த லாஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெக்கவர் பண்ணிடுவாங்க மொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றத போல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் லாஸாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கிறது நல்ல விஷயம் தான். இந்த லாக்டவுன் பீரியட்ல பலவிதமான மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஸ்மார்ட் போன் கம்பெனிஸும் பல கம்பெனிஸ் பிளஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ் தயார் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் தயார் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு இப்போ இந்த பர்டிகுலர் லாக்டவுன் பீரியட்ல வாரண்டி ஒருவேளை முடிஞ்சதுன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. ஆப்பிள் நிறுவனம் இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு புதுவிதமான டெக்னாலஜிக்கு பேட்டன்ட் ரைட்டை கிளைம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளே கூட யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளே. ஆமாங்க, அண்டர் வாட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளே டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை தண்ணிக்குள்ளேயும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும்? பிகாஸ் இன்னைக்கு IP68 வாட்டர் ரேட்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே மொபைல் போனால் சேஃபாக வெளியே வரும். பட் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பட் இந்த டெக்னாலஜி கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. பார்க்கலாம் ஆப்பிள் நிறைய விதமான இன்னோவேஷன்ஸை இந்த வருஷமாச்சு கொண்டு வருவாங்களான்னு சொல்லி. OnePlus 8 உடைய கேம் பாக்ஸ் உங்களுக்கு வேணுமா? ஆமாங்க, OnePlus அவங்களுடைய அடுத்த மொபைல் சீரிஸ் லான்ச் 8 சீரிஸ் உடைய லான்ச்சுக்கு முன்பாக இந்த OnePlus கேம் பாக்ஸ் அப்படின்றத ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வீட்டில் இருக்கீங்களா, வீட்லேயே இருங்க, பட் கேம் விளையாடுங்க வீட்டில் அப்படின்றது போல இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த கேம் பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக என்டர் பண்ணலாம்.
நண்பர்களே எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நான் வந்து போடுறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வீடியோ பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். பிகாஸ் லைக்ஸும் சரி வியூஸும் சரி நிறைய குறைஞ்சிருக்கு. மேபி நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் வரலையா என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் மறக்காமல் அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வாரம் நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் ஒரு புது ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலியமாக நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொரோனா வைரஸை பற்றின விஷயங்கள், கரெக்டான செய்திகள் என்னவோ அதை பரப்பணும். அதே சமயத்தில் உங்களுக்கு யாருக்காச்சும் கொரோனா பாதிப்பு வந்தால் நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப் மூலியமாகவே அதோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களும் இதில் இருக்கு. நான் இந்த ஆப்பை பற்றின டெடிகேட்டட் வீடியோவே வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலாம், தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நிறைய பேர் இப்போ இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். பிகாஸ் இந்த வாரம் நிறைய பேர் இந்த கேள்வியை வந்து கேட்டுட்டீங்க. என்னப்பா யூடியூப்ல 480p தவிர மாற்ற மாட்டேன், நீங்கள் அவ்வளோதான் குவாலிட்டி போடுறீங்களா, ஏன் இந்த கொடுமை பண்ணுறீங்கன்னு என்ன பார்த்து நிறைய பேர் கேட்டீங்க. அது நான் பண்ணலைங்க. நான் அப்லோட் பண்ணுறது எல்லாமே 1080 60 ஃப்ரேம்ஸில் தான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ கூட செக் பண்ணி பார்க்கலாம். பட் என்ன பண்ணியிருக்காங்க யூடியூப் அப்படின்னா, இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் எல்லாருமே மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால டேட்டா கன்ஜங்ஷன்ஸ் ரொம்ப வந்து அவங்களுடைய சர்வரை பாதிக்கக்கூடும். அதே போல் உங்களுடைய டேட்டாவும் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்ற காரணத்தினால 480p மட்டும் தான் நீங்க வந்து பார்க்க முடியும் அப்படின்றது போல மொபைல் டிவைசஸ்க்கு மட்டும் வச்சிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு 480pல மட்டும் எனக்கு பார்க்க முடியாதுப்பா, நான் வந்து 720ல தான் பார்ப்பேன், இல்லை 1080 தான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு நல்ல டேட்டா இருக்குன்னா நீங்க ஒன்று VPN யூஸ் பண்ணலாம். VPN யூஸ் பண்ணீங்கன்னா யூடியூப் ஆப்லேயே வந்து நீங்க சூப்பரா வந்து 1080p வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். எல்லா வீடியோவும் 1080pல வரும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க. ப்ரௌசர்ல போய் யூடியூப்ல நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா கண்டிப்பா 1080p ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அதாவது மேக்ஸிமம் ரெசல்யூஷன் என்னவோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப்லையும் இப்போ ஒரு சேட் பாட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேட் பாட் வந்து கொரோனாவை பற்றின கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே அந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். ப்ளஸ் யூஸ் பண்ணாதவங்களும் அந்த நம்பரை பார்த்து நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் அதே போல் இன்னொரு புது அப்டேட்டை கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இந்த அப்டேட் மூலியமாக நீங்கள் இனிமேட்டு ஒரே வாட்ஸ்அப் நம்பரை 2 ஃபோனில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது போல ஃபீச்சர் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. வந்ததுன்னா சூப்பராக இருக்கும்ல. பிகாஸ் நாங்களாம் எப்பவுமே மேக்ஸிமம் 2 ஃபோன் 3 ஃபோன் தான் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். 2 இருந்ததுன்னா அட்லீஸ்ட் கம்யூனிகேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். வாட்ஸ்அப் தான் இருந்ததுலேயே பெஸ்ட் டவுன்லோடிங் ஆப்பாக இருந்தது. நம்பர் 1 பொசிஷனில். இதெல்லாம் யாருமே நவுத்தவே முடியாதுடா, இதுமேட்டு இதுதான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிக்டாக் வந்துடுச்சு. ரீசெண்டாக கூட கவர் பண்ணியிருந்தேன். டிக்டாக் நம்பர் 1 ஆப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ டிக்டாக்கையும் கடந்து இன்னொரு ஆப் வந்திருக்குங்க, ஜூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப். இந்த ஆப் எதற்காகனா, இப்போ லாக்டவுனில் இருக்கிறதுனால எல்லாருமே கான்ஃபரன்ஸ் கால், வீடியோ கால் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஆப்பாக இந்த ஜூம் ஆப் இருந்தது. அதனால இந்த ஜூம் ஆப் ரொம்ப சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு. பட் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்றது போலவும் சொல்கிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். சைனாவில் டிக்டாக்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது அவங்க அரசாங்கத்தை பற்றி யாராச்சும் பேசுகிறாங்க, இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து அரசாங்கத்தை பற்றின உண்மைகளோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் டிக்டாக்ல அது பர்மனெண்ட்டாக வந்து இருக்காது, உடனடியாக தூக்கிடுவாங்க. இது சைனாவில். சைனா வந்து டிக்டாக்கை உருவாக்கின கம்பெனி இருக்கிறதே சைனா தான், அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் சைனா தான். அவங்களே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சைனாவில். பட் இந்தியாவில் யார் என்ன பண்ணாலும் கவலை கிடையாது. எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால தான் இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் டிக்டாக் அப்படின்றது போல ஒரு ஹேஷ்டாக் நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. பிகாஸ் நிறைய ஹேட் கமெண்ட்ஸ், நிறைய ஹேட் வீடியோஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் வருது. நிறைய தவறான வீடியோஸ் வந்து பரவுது. அதே போல் இந்து முஸ்லீம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டு நிறைய வீடியோஸ் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இந்த டிக்டாக்கு வந்து பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து ஏன் பேன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாலும் சைனாலேயே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது இந்தியாவிலே ஏன் இல்லை? அதுவும் எவ்வளோ பெரிய விஷயங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு டிக்டாக்கு மட்டும் வருமானம் எத்தனை 1000 கோடின்றது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்மளால மற்ற விஷயங்கள் பண்ண முடியாத மாதிரி ஆன்லைன்ல மொபைல் போன்ஸும் வாங்க முடியாது. பட் இந்த சமயத்தில் தான் ஜிஎஸ்டி இன்க்ரிமெண்ட்டும் வந்திருக்கு. அதாவது 12% இருந்த மொபைலுக்கான ஜிஎஸ்டி 18% மாத்திருக்காங்க. அதன் காரணத்தினால சாம்சங்ல இருந்து, ரியல்மில இருந்து, ரெட்மில இருந்து எல்லா மொபைல் பிராண்டுடைய அந்த மொபைலுடைய விலை எல்லாமே ஏற்றிருக்காங்க. அதாவது கொஞ்சமா ஏற வேண்டிய விலையெல்லாம் நல்ல ரவுண்ட் ஃபிகரா வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. செம்மையா வந்து ஏறி இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்க இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னா அந்த புது பிரைசிங்ல தான் வாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு யாரும் அர்ஜென்ட்டே வந்து படாதீங்க. கொஞ்ச நாள் வாங்காம இருந்தா கண்டிப்பா பிரைஸ் டிராப் வரும். என்ன ஏதுன்றதை பார்த்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஸ்மார்ட் போன் எந்த வேலையில எது பெஸ்டா இருக்குன்ற ஒரு வீடியோ முடிஞ்சதா நான் சீக்கிரமா வந்து அப்லோட் பண்றேன்.
ரீசெண்டாக ஒரு ஆய்வறிக்கை சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் எல்லாமே லாக்டவுனில் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் எல்லா நாடுகளும் மேக்ஸிமம் ரிசெஷனில் போயிடுவாங்க. உலக நாடுகளில் முக்காவாசி நாடுகள் இல்லை, மேக்ஸிமம் நாடுகள் வந்து ரிசெஷனில் போயிடுவாங்க. ஆனால் இந்தியாவும் சைனாவும் மட்டும் ரிசெஷனில் போக மாட்டாங்கன்றது போல அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையாக இருந்தால் ரொம்பவே நல்ல விஷயம் தான். பட் இந்தியா எந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கோ அதே அளவுக்கு சைனாவும் ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்திய கம்பெனிகள், இந்திய நிறுவனங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் முன்னுரிமை கொடுக்கலாம். அது வெறும் பொருள் வாங்குறதுல மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே தான். ஸோ அதை நல்லா வந்து நினைவில் வச்சுக்கோங்க. iPhone SE 2 மற்றும் iPhone SE 9 இல்ல iPhone SE 2 இல்லாட்டி iPhone SE 9 பேர் ஒன்று தான், மாற்றி மாற்றி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் உண்மையிலேயே வந்து வரப்போகுதா என்ன ஏதுன்றது நம்ம யோசிச்சுட்டே இருக்கிற சமயத்தில் ஏப்ரல் 3, 4, 5 இந்த டேட்டில் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆப்பிள் வந்து சைலண்டாக லான்ச் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்றது போலலாம் லீக்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்குமே வரல. மேபி இதுக்கப்புறம் ஏதாச்சும் அப்டேட் வந்ததுன்னா நான் ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எல்லா நியூஸுமே இந்த லாக்டவுனை தொடர்ந்து தான் இருக்கு. ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, கடையில் போய் யாராலும் ரீசார்ஜ் பண்ண முடியாது, அதனால மேக்ஸிமம் டெலிகாம் நெட்வொர்க்ஸ் என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் வேலிடிட்டி முடியுதோ அவங்களுக்கு ஒரு 10 நாள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க, இந்த லாக்டவுன் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஒரு சில நெட்வொர்க்ஸ் எல்லாம் இந்த லாக்டவுன் பீரியட்ல அந்த வேலிடிட்டி முடியும் போது அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தானே ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டும் வந்து போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இப்போ நினைவில் வர்றது ரொம்பவே நல்ல விஷயம் தான். பிகாஸ் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாட்ஸ்அப்பில் 15 செகண்டுக்கு மேலே இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து வைக்க முடியாது. அதுவும் ஏற்கனவே நான் யூடியூப்பை பற்றி சொன்னோன்னா அதே மாதிரி விஷயங்கள் தான். இன்டர்நெட் டேட்டா கன்சம்ஷனாக இருக்கட்டும், இல்லை சர்வரில் அதிகமான லோடு இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய ஃபேக் விஷயங்கள் பரவுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த முடிவை எடுத்துருக்கிறதா சொன்னாங்க. மேபி இது நீங்கள் பைபாஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் VPN சொன்னேன் இல்லையா, எந்த VPNனாலும் யூஸ் பண்ணுங்கள், வேறு கண்ட்ரி இது VPN போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை மாற்றிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளான விஷயம் இதுதான். பிகாஸ் இந்த 15 செகண்ட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஸும் இருக்குது. பட் நிறைய ஆப்ஸ் என்ன பண்ணும், உங்க மொபைல்ல நிறைய விதமான ஆட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சிலதெல்லாம் மால்வேர்ஸும் இருக்கும் சொல்றாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல டெடிகேட்டடான VPN சர்வீஸ் நிறைய இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஆப், ஃப்ரீ ஆப் நிறைய இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூபும் சரி, இந்த வாட்ஸ்அப்பையும் சரி, கலக்கலா யூஸ் பண்ணிக்கோங்க. OnePlus 8 சீரிஸில் ஒரு சின்ன மொபைலையும் லான்ச் பண்ண போகிறதா சொன்னாங்க. OnePlus 8 Lite அப்படின்ற பேரில். பட் அந்த பேர் வந்து உண்மையிலே 8 Lite இல்லையா, 8Z அப்படின்றது பேரில் வரும் அப்படின்றது போல இப்போ லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. 14ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்பா. சும்மா இந்த லீக் எல்லாம் பார்த்துட்டே இருக்க வேணா, வரட்டும், என்ன பண்ணுறாங்கன்றது அப்புறமா வந்து நான் சொல்கிறேன். அதே போல் இந்த வார பிரைம் நியூஸ்ல வந்த செய்திகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. கடந்த வாட்டி நம்ம அப்லோட் பண்ண பிரைம் நியூஸ்ல வந்த அந்த கிவ் அவே வின்னர் யாரு அப்படின்னா, நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணதில் இவர் தான் வந்தார். ஸோ இவருக்கான Amazon gift voucher 500 ரூபாய் எப்படி வாங்குறதுன்றது அவர் கான்டாக்ட் பண்ணும்போது நான் சீக்கிரமா வந்து தந்துடுவேன். இந்த வாரமும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், அவருக்கும் சேம் பிரைஸ் தான். ஸோ நீங்களும் என்டர் பண்ணலாம். இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுங்க, என்ன கேள்விக்கு பதிலோ அந்த பதிலை வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் உங்களுக்கும் அந்த சான்ஸ் இருக்கு. ஸோ கடந்த வாரம் நம்மளுடைய பிரைம் நியூஸ் உடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இவங்க தான். ஸோ இவங்க 3 பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.